கர்த்தர் பறித்து கொண்டு போகிறார், அதை தடுக்கிறவன் யார்? ஆமென். காட் இஸ் கிரேட் ஆல் த டைம். இதே ஸ்டேட்மெண்ட்டை 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி என்னுடைய அம்மாவுடைய அடக்க ஆராதனை முடிச்சுட்டு வந்து நியூ இயர் சர்வீஸில் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன். தென் அகெயின் ஒரு 1 இயர் பேக்கில் கணவரையிலேருந்து நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். யோபு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வேதனையான சூழ்நிலையில் சொன்னார். கர்த்தர் பறிக்கும்போது அதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. திண்டுக்கல் பகுதியில் கிங் பேலஸ் திருச்சபையில் போதகராக பணியாற்றி வந்த 33 வயதான டேவிட் பிரைனாட் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் அவருடைய அடக்க ஆராதனையில் அவரின் மனைவி அவரின் உடல் அருகே நின்று கொண்டு கூறும் வார்த்தைகள் அனைவரின் இருதயத்தை கலங்கச் செய்தது. இந்த வார்த்தைகளை நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் பறித்து கொண்டு போகிறார், அதை தடுக்கிறவன் யார்? ஆமென். காட் இஸ் கிரேட் ஆல் த டைம். இதே ஸ்டேட்மெண்ட்டை 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி என்னுடைய அம்மாவுடைய அடக்க ஆராதனை முடிச்சுட்டு வந்து நியூ இயர் சர்வீஸில் நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன். தென் அகெயின் ஒரு 1 இயர் பேக்கில் கணவரையிலேருந்து நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். யோபு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வேதனையான சூழ்நிலையில் சொன்னார். கர்த்தர் பறிக்கும்போது அதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் நம்மளும் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, 2018 இதே நாயுடு மஹாலில் மேரேஜ் ஆச்சு. 2 பேரும் கரம் கோர்த்து இதே வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சோம். 2020 ஒரு மகன், 2023 ஒரு மகன், 2024 தாயை இழந்து, 2026 கணவரை இழந்து நின்றாலும் நீ என்னை பார்த்து சொல்லணும், கர்த்தர் நல்லவர், ஆமென், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில செக் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். ஆமென். எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் இப்படிப்பட்ட விசுவாச சோதனையில் நாம் விழ வேண்டியது இருக்கும். மாம்சம் எலும்புதான் செய்யும். ஆனால் இது வரைக்கும் பாஸ்டர் பிரைனாட் அவங்கக்கிட்ட நான் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி நான் பார்த்ததில்லை. மற்றவங்கக்கிட்ட கோபப்படுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னை அடித்தது கூட இல்லை. கோபப்பட்டு நான் பார்த்து ரொம்ப ரேரான ஒரு காரியம். என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகணும். எனக்கு ரொம்ப பலவீனமான சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்துட்டு இல்லை சேர்ந்து போகலாம், நீ உடனே கிளம்பிடுவல, அதான் டக்குன்னு 5 மினிட்ஸில் கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டுருந்தேன், சேர்ந்து போகலான்னு இப்போ தனியாக போகிறீங்களேப்பா, எதுக்கு? ராஷாவின் அரண்மனை நான் எழுப்பிட்டேன், விதைய உன்னை சீடை புதைச்சிட்டேன், திருப்பி எழுப்பி கட்டுறதுக்கு நான் உன்னை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போகிறதுக்காகவா அப்படின்ட்டு நான் அவரை பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். போன வாரம் பாஸ்டர் ஐசியூவில் இருந்தனால என்னால் செய்தி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வர முடியல. ஸோ நான் தான் என்னோடய சபையில் செய்தி கொடுத்தேன். என்னன்னா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக அப்படின்னு ஜாய்சன் நான் பாடின ஒரு பாட்டை பாடி அதை தான் நான் செய்தி கொடுத்துருந்தேன். ஒரு தேங்காவை தான் உதாரணமாக வச்சு செய்தி கொடுத்துருந்தேன். தேங்காய் உடைக்கப்பட்டாதான் அது வந்து அதோட நன்மைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காரியம் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறார், நன்மைக்காக செய்தே இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அம்மாட்ட நான் சொன்னது போல தான் 2 டேவிட் பிரைனாடை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஊழியக்காரர் நம்ம புதைக்கலாம், ஊழியக்காரர் மண்ணுக்குள்ளே உறங்கலாம், ஊழியத்தை யாராலையும் உறங்க வைக்க முடியாது. ஆமென். ராஜாவின் அரண்மனை ஊழியத்தை அவர் எந்த தரிசனத்தோடு எழுப்பி இருக்கிறான்னு எனக்குள்ளே விதைத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால டேவிட் பிரைனாட் இருந்தால் நான் ராஜாவின் அரண்மனை ஊழியத்தில் இருக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்காக நான் என் பிள்ளைக்காக இப்போ உட்காந்து அழுகல, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு அப்பா நான் சாலமோனை போல நான் கேட்குறேன், எனக்கு ஞானத்தை கொடுத்துருங்க டாடி, இவரை போல நடத்துறதுக்கு எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறேன். அவன் ஜேம்ஸ் எவ்வளோன்னு இல்லை, இந்த பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஒரு அனந்த ஞானம் எனக்கு உண்டாகட்டும், என்னோட தாய் தகப்பனை நடத்துறதுக்கு ஒரு அனந்த ஞானம் எனக்கு உண்டாகணும். அவன் இவங்களை நம்பி வந்துட்டு நிறைய காரியத்தை செய்து உண்டு. நான் ஏன்னா எனக்கு லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். கார் ஓட்ட கூட சொல்லித்தரல, பைக் ஓட்ட சொல்லித்தரல,
எதுவுமே சொல்லித்தராமல் நீங்கள் பாட்டு போயிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட கடைசி நிமிடத்தில் கூட அநேகர் அவர் வந்து மன்னிச்சு ஜெபிச்சாரு. நானும் கூட எதுக்கு இப்போ எல்லாத்தையும் மன்னிச்சு ஜெபிக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரையும் அவர் மன்னிச்சு ஜெபிச்சாரு. அநேக காரியத்தை அறிக்கையிட்டாரு, அநேக காரியத்தை என்னோட பேசினாரு. அவருடைய மரணத்திற்கு நேராக போறாருன்னு சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். அநேக காரியத்தை கர்த்தர் அவரோடு பேசினார். தொடர்ந்து இந்த ராஜாவின் அரண்மனை ஊழியங்கள் இன்னும் பெரிதாக வளரும். அவர் சொன்ன தரிசனத்தின்படி பெரிதாக கர்த்தர் திண்டுக்கல்ல அரண்மனையை கட்டி எழுப்புவாரு. கடைசி பாஸ்ட் 1 monthல எங்களோட ஃபுல் பிளானே ஃபுல்லாக எங்கள் சர்ச்சுக்கு ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லாக போய் பண்ணிகிட்டே இருந்தோம். கர்த்தர் நிச்சயமாக அவங்களோட தரிசனத்தை அவர் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியத்திற்காக குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலுமாக என்னுடைய மகனை குறித்து சாட்சி சொல்லும்படி கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வயிற்றில் மாசமாக இருக்கும்போது ஒரு 7-8வது மாதம் இருக்கும்போதே பாஸ்டர் வந்து உனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் டேவிட் பிரைனார்ட் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும். அவரை போல அவனை பார்க்குற யாவரும் அவரை டேவிட் பிரைனார்டை போல நல்ல ஒரு ஜப வீரனாக மாற வேண்டும் என்று எல்லாரும் வந்து அதுக்கு அந்த அர்த்தத்தில் அவர் அந்த மிஷினரி பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பிரைனார்ட் என்ற பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி டேவிட் பிரைனார்ட் என்று அந்த பெயரை வைத்தோம். அவனை சிறு வயது முதலே அவனுடைய தகப்பனார் மிகுந்த கண்டிப்போடும் ஒரு ஒழுக்கத்தோடும் அவனை வளர்த்தார். அவன் வந்து ஒரு 9th படிக்கும் போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். +2 படிக்கும்போது முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து திருச்சியில் பிஷப் ஈபர் காலேஜில் அவன் படிச்சுட்டு இருந்தான். கரெக்டாக சனி ஞாயிறு அவனுக்கு லீவ் இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் அவன் வந்து இங்கே வந்துடுவான். இங்கே வந்து பைய வச்சானோ இல்லையோ நான் ரெடியாக இருப்பேன். 2 பேர் ஊழியத்துக்கு கிளம்பி நிறைய வீடுகளை போய் நாங்கள் சந்திப்போம். அப்படி நிறைய அந்த மாதிரி ஆத்தும ஆதாயத்தை வந்து அவனுக்கு நல்லா நான் பழக்கி விட்டேன். அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல செயலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடல் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால நான் அதிகமாக வெளியில் போகிறது இல்லை. ஆனால் ஊழியம் ஆரம்ப நாட்களில் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். திண்டுக்கல்ல நான் கால் மிதிக்காத இடமே இல்லை. அப்படி போய் நான் பயங்கரமாக ஊழியம் செய்வேன். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி அதே போல் அவனும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நான் விட்ட ஊழியத்தை அவன் பயங்கரமாக சுற்றி வம்பரம் போல பயங்கரமாக கர்த்தருக்காக அவன் ஊழியம் செஞ்சுருக்கான். ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்து இந்த குறுகிய நாட்களில் கர்த்தருக்காக வல்லமையாக அவன் ஊழியம் செஞ்சுருக்கிறான். நாங்கள் அவனுக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ணலை. கழுகு எப்படி அந்த குஞ்சை அப்படியே விட்டுரும் பாருங்க, அதுவாக தான் பறந்து எந்திரிச்சு பறந்து வரும். அதே போல் நாங்கள் நீ தனியாக நீ ஊழியம் செய்ப்பான்னு விட்டுட்டோம். நாங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. ஆனால் அவன் வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு நல்ல கார் வாங்கி அருமையாக நல்ல 2 இடங்களில் கிளை சபையெல்லாம் ஏற்படுத்தி அருமையாக நல்லா ஊழியம் செஞ்சுருக்கான். அதே போல் நான் எங்கள் வீட்டில் அடுப்படியில் ஒரு நாள் நான் வேலை செஞ்சுட்ருக்கப்போ வந்து பக்கத்தில் உட்காந்தான். என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அம்மா நீங்கள் எப்படி அப்பா தனியாக இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பிரசங்கம் மட்டும் பண்ணுறாங்க, நீங்கள் மற்ற எல்லா உலக காரியத்தையும் நீங்கள் ஆல்ரவுண்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்களம்மா. பேங்க் காரியமாகட்டும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறக்கா, என்ன ஸ்கூல் ஃபீஸில் ஸ்கூல்லலாம் எதுக்குமே பாஸ்ட் உள்ளே வந்ததே கிடையாது. நான் தான் எல்லாத்துக்கும் போவேன். அந்த மாதிரி எல்லா காரியமும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி பொண்ணு எனக்கு வேணுமான்னு கேட்டான். அதையே இப்போ ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன், எனக்கு சிரிக்கிறான். ஏன்னா இப்படி சொன்னீலடா அப்படின்ட்டு சிரிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி அவ சொன்ன மாதிரியே என்னை விட பல மடங்கு நல்ல போல்ட்டான நல்ல அருமையா ஊழியம் செய்யக்கூடிய அருமையான மருமகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதான் அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு பிரைனாடை நீங்க இழந்தாலும் 2 பிரைனாடை அவர் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால நீங்க கலங்காதீங்க. நான் அப்போதான் அழுதுட்டு இருந்தேன். நீ ஏண்டா என்னை பாப்பேன்னு நீ எங்களை பாப்பேன்னு நீ சொன்னீல, இனிமே எங்களை யாருடா பார்க்க போறா? அம்மா நான் இருக்கேன்லம்மா அப்படிங்குது. நான் பார்ப்பேன்ல உங்களை அப்படிங்குது. கல்யாணம் ஆன நாளில் இருந்து அப்பா அம்மான்னு தான் கூப்பிடும். நல்ல அருமையான ஒரு மருமகளை ஆண்டவர் கொடுத்தார். மருமகளில் எங்களுக்கு மகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பெண் இல்லாததுனால நல்ல ஒரு மகளை கொடுத்துருக்காரு. 2 பிரைனாடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மகனை
இப்போ பாருங்க அவங்க விசுவாசிகள்லாம் எவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னாங்க. நானும் பல இடங்களில் கேள்விப்பட்டேன். தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் பிரெய்னாட் அப்படின்னா தெரியாதவங்களே இல்லை. இன்னைக்கு நம்ம சண்டே வச்சதுனால தான் இவ்வளவு ஜனங்க. ஆனால் நம்ம மற்ற நாளைக்கு காலையில் அடக்க ஆறாது வச்சிருந்தா இந்த இடம்லாம் கொள்ளவே கொள்ளாது. தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆராதனை ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு எங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது, நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் வச்சா நாங்கள் எப்படி ஊட்டியிலேருந்து வர முடியும், சென்னையிலேருந்து வர முடியும், பாண்டிச்சேரியிலேருந்து வர முடியும், எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் இவ்வளோ ஜனங்கள் அவனுக்கு அவ்வளோ பழக்க வழக்கம். அவங்க அப்பா யாரு கூடயுமே ஒரு மூவ் பண்ண மாட்டார், பேச மாட்டார், பழக மாட்டார். அவ எல்லாரு கூடயும் நல்லா பழகி ஆண்டவர் குறுகிய காலத்தில் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு பையனை, ஒரு ஊழியக்காரனை என் வயிற்றில் பெற்றெடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இளம் போதகரை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கும் அவரின் சபை மக்களுக்கும் தேவன்தான் ஆறுதல் அளிப்பாராக. நாம் நம் சபைகளில் இருக்கும் போதகருக்காக அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாகிறது.